ஹலோ வேஸ் அனைவருக்கும் விண்வெளியிலிருந்து பார்க்கும்போது நம் பூமி இப்படி தெரிகிறது. சுற்றிலும் பரந்த பெருங்கடல்கள் பரவியுள்ளன. மேலும் பெருங்கடல்களுக்கு இடையில 7 கண்டங்கள் உள்ளது. ஒவ்வொன்றும் அதன் தனித்துவமான பண்புகளை கொண்டுள்ளது. மேலும் இது நம்முடைய ஆசிய கண்டத்தின் ஒரு சிறிய பகுதியான இந்தியா. அதன் புவியியல் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அது நமக்கு ஒரு வரம் என்பதை விட குறைவானதல்ல. இந்தியாவின் வடக்கே உயர்ந்த இமயமலை தொடர்கள் நிற்கிறது. அந்த உயர்ந்த மலைகள் வடதுருவத்திலிருந்து வரும் குளிர்ந்த சைபீரிய காற்றிலிருந்து நம்மை காக்கின்றன. இமயமலையின் காரணமாக இந்திய பருவமழை காலத்துல அதிக மழை பொழிவை பெறுகிறது. மேலும் இமயமலையில இருந்து உருவாகும் ஆறுகள் இந்தியாவின் வறண்ட நிலங்களின் தாகத்தை தணிக்கின்றன. ஆனா கடந்த காலத்துல இந்தியாவின் புவியியல் இன்று இருப்பது போல இல்ல. கடந்த காலத்துல இந்தியா ஆசிய கண்டத்தின் ஒரு பகுதியாக இருந்ததில்லை. இன்று இந்தியா இருக்கும் பூமியில ஒரு காலத்துல டெத்திஸ் பெருங்கடல் என்று அழைக்கப்பட்ட ஒரு பரந்த பெருங்கடல் இருந்தது. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா கடலில் மிதக்கும் ஒரு தீவாக எல்லா பக்கங்களிலும் நீரால் சூழப்பட்டிருந்தது. இந்தியாவின் நிலவரப்பு ஆசிய கண்டத்தை நோக்கி வேகமாக நகர்ந்து கொண்டிருந்த போது டெத்திஸ் கடல் அழிந்து கொண்டிருந்தது. இந்தியா உருவான கதை உண்மையிலேயே வியக்கத்தக்கது. பல மில்லியன் ஆண்டுகளாக இந்தியாவின் நில அடையாளங்கள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணித்தது எப்படி? இந்தியாவை உருவாக்கிய பூமியின் சக்திகள் யாவை? இந்தியா உருவான கதை 20 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்குகிறது. இன்று பூமியில் இருக்கும் அனைத்து கண்டங்களும் ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அண்டார்டிகா, ஐரோப்பா மற்றும் ஆஸ்திரேலியா. சுமார் 20 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கண்டங்கள் ஒன்றோடொன்று இணைந்திருந்தன. அக்காலத்தில் பூமியில் பஞ்சாசியா என்ற ஒரே கண்டம் மட்டுமே இருந்தது. இன்று நாம் காணும் 7 கண்டங்களும் பஞ்சாசியா கண்டத்தில் இணைந்திருந்ததால இந்தியாவையும் நம்மால் காண முடிகிறது. அக்காலத்தில் பல்வேறு வகையான உயிரினங்கள் பஞ்சாசியா பெருங்கண்டத்தை ஆண்டு வந்தன. இந்த காலகட்டத்தில் தான் டைனோசர்கள் பரிணாம வளர்ச்சி அடைய தொடங்கி பாஞ்சியா பெருங்கண்டம் மிகவும் பெரிதாக இருந்ததால அதன் பரந்த நிலவரப்பு இந்த கண்டத்தின் காலநிலையில பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. பாஞ்சியா பெருங்கண்டத்தின் உலகம் இன்றைய உலகத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. பாஞ்சியா கண்டத்தின் கடலுக்கு அருகிலுள்ள பகுதிகள் அவற்றின் மீது சில தாக்கங்களை கொண்டிருந்தன. பசுமை பல கிலோமீட்டர் தூரம் உள்நாட்டுக்குள் பரவி இருந்தன. மேலும் பாஞ்சியா கண்டத்தின் விளிம்புகள் அதிக மழை பொழிவை பெற்றிருந்ததால பெரிய காடுகள் இருந்தன. இருப்பினும் பாஞ்சியா கண்டம் மிகவும் பெரிதாக இருந்ததால அதன் மையம் தொடர்ந்து வறண்டே இருந்தது. ஒருபோதும் மழையை பெறவில்லை. இதன் விளைவாக பாஞ்சியா கண்டத்தின் மையத்தில் உள்ள நிலம் முற்றிலும் தரிசாகவும் பாழடைந்ததாகவும் புழுதி புயல்களுக்கு ஆளாகக்கூடியதாகவும் இருந்தது. சுமார் 20 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பாஞ்சியா என்ற இந்த பெருங்கண்டம் 2 பெரிய பகுதிகளாக பிரிய தொடங்கி 2 புதிய துணை கண்டங்களாக உருவாகியது. ஐரின் ஆசியா. இது பின்னர் ஆசியா, ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்காவாக மாறியது. மற்றும் இரண்டாவது கோண்ட்வானா. இது பின்னர் தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியாவாக மாறியது. மற்றும் அண்டார்டிகா பாஞ்சியா பெருங்கண்டமாக லோரிஷ் மற்றும் கோண்ட்வானா பிரியும் போது 2 கண்டங்களுக்கு இடையில் ஒரு பெருங்கடல் உருவாக தொடங்கியது. இதற்கு விஞ்ஞானிகள் டெத்திஸ் பெருங்கடல் என்று பெயரிட்டனர். இப்போது உங்கள் மனதில் ஒரு கேள்வி எழலாம். பூமியின் அனைத்து கண்டங்களும் கடந்த காலத்தில் இணைக்கப்பட்டிருந்தன என்பதை விஞ்ஞானிகள் எப்படி அறிந்தார்கள்? இதற்கான பதில் என்னவென்றால் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஜெர்மனிய விஞ்ஞானியான ஆல்பர்ட் பெஹனர் அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரையானது ஆப்பிரிக்காவின் மேற்கரையுடன் ஒரு புதிரின் 2 துண்டுகளை போல கச்சிதமாக பொருந்துவதை கவனித்தார். ஆப்பிரிக்க பக்கத்தில் உள்ள மடகாஸ்கர் இந்த புதிரின் ஒரு பகுதியாகும். பின்னர் இந்தியா அந்த புதிரை நிறைவு செய்திருக்கிறது. நீங்கள் உலக வரைபடத்தை பார்த்தா பிரேசில் மற்றும் ஆப்பிரிக்கா போன்ற பல நாடுகளின் கடற்கரைகள் ஒன்றோடொன்று புதிரின் துண்டுகளை போல பொருந்துவதை காண்பீர்கள். ஆல்பர்ட் வாக்னர் புவியியலில் கவனம் செலுத்தியது மட்டுமல்லாம 2 வெவ்வேறு கண்டங்களின் கரைகளில் கடலின் ஒரு பக்கத்தில் காணப்படும் படிவங்கள் மறுபக்கத்தில் காணப்படும் புதை படிவங்களுடன் பொருந்துவதையும் அவர் கவனித்தார். இப்போது பரந்த பெருங்கடல் அமைந்துள்ள 2 வெவ்வேறு கண்டங்களின் எல்லைகள்ல ஒத்த புதைப்படிவங்களை கண்டுபிடிப்பது கடந்த காலத்தில் ஒரு கட்டத்தில் இந்த 2 கண்டங்களும் இணைக்கப்பட்டிருந்தன என்பதை குறிக்கிறது. பின்னர் விஞ்ஞானிகள் வெவ்வேறு கண்டங்களில் புதைப்படிவங்களை கண்டுபிடித்து அவற்றை ஒப்பிட்டு பார்த்ததுல எந்த புதைப்படிவங்கள் எந்த கண்டங்களுடன் ஒற்றுமையை காட்டுகின்றன என்பதன் அடிப்படையில் விஞ்ஞானிகள் கடந்த காலத்தின் புள்ளிகளை இணைக்க தொடங்கி ஒரு வரைபடத்தை உருவாக்கினர். ஒரே மாதிரியான படிவங்களை கொண்ட கண்டங்களை அவர்கள் இணைத்தனர். உண்மையான வரைபடம் தயாரானதும் கடந்த காலத்துல பூமியின் அனைத்து கண்டங்களும் இணைக்கப்பட்டிருந்தன என்பதை அந்த வரைபடம் காட்டியது. ஆரம்பத்தில் மீப்பெரும் கண்டங்கள் கோட்பாட்டை யாரும் நம்பவில்லை என்றாலும் நமது தொழில்நுட்பம் முன்னேற தொடங்கியதும் அது தெளிவாகியது. ஆனா இங்கே ஒரு கேள்வி எழுகிறது. வெவ்வேறு கண்டங்களை உருவாக்கிய சக்தி என்ன? அந்த மீப்பெரும் சக்தியை புரிந்து கொள்ள பூமியின் அந்த காலத்தின் வரலாற்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பூமி உருவாக்கி கொண்டிருந்த போது நமது சூரியனும் சூரிய மண்டலத்தில் உள்ள அனைத்து கோள்களும் ஒரு சூரிய நெபுலாவிலிருந்து உருவானவை என்பதை நாம் அனைவருக்கும் தெரியும். அந்த சூரிய நெபுலாவில் இருந்த வாயு மற்றும் தூசி மேகங்களிலிருந்து நமது பூமியும் உருவானது. ஆரம்ப கட்டங்களில் நமது சூரிய மண்டலத்தில் 100க்கும் மேற்பட்ட சிறிய கோள்கள் உருவாகின. அவற்றின் சுற்றுப்பாதைகள் நிலையற்றதாக இருந்தன. படிப்படியாக ஈர்ப்பு விசையின் தாக்கத்தால் இந்த சிறிய கோள்கள் ஒன்றோடொன்று மோத தொடங்கின. இந்த காலகட்டத்தில் செவ்வாய் கிரகத்தின் அளவுள்ள தியா என்ற கோளம் நமது பூமியுடன் மோதியது. இந்த மோதல்
மோதல் மிகவும் தீவிரமாக இருந்ததால அது அதிக வெப்பத்தை உருவாக்கியது. அதனால் நமது பூமி முழுவதும் உருகிய எரிமலை குழம்பின் பந்தாக மாறியது. பூமியில் இருந்த கனமான தனிமங்கள் பூமியின் மையத்தில் குவிய தொடங்கின. மேலும் லேசான தனிமங்கள் கரைய தொடங்கின. தனிமங்கள் மேற்பரப்புக்கு உயரத் தொடங்கி குளிர்ந்த பூமியின் மேலோட்ட உருவாக்கின. பூமியில் இருந்த வெப்பம் அனைத்தும் பூமியின் மேலோட்டுக்கு கீழே சிக்கியிருந்தது. மேலும் அந்த வெப்பம் இன்றும் பூமியின் மையத்தில் சிக்கியுள்ளது. பூமியின் மையத்தின் வெப்பநிலை சூரியனின் மேற்பரப்பின் வெப்பநிலைக்கு ஒப்பானதாகும். தோராயமாக 6000 டிகிரி செல்சியஸ் ஆகும். பூமியின் மையத்தில் உள்ள கனமான தனிமங்கள் தொடர்ந்து சிதைவடைந்து பூமியின் மையத்துக்குள் வெப்பத்தை உருவாக்குவதே அதன் வெப்பம் அதிகரிப்பதற்கான மற்றொரு காரணமாகும். பூமியின் வெப்ப மையமே பாகை கண்டத்தை தனித்தனி கண்டங்களாக பிரித்த சக்தியாகும். இமயமலைகள் பூமியின் மையத்தால் உருவானது. பூமியின் மையம் அதன் புவியியலை எவ்வாறு மாற்றியது என்பதை ஆராய்வோம். பூமியின் மையத்தில் உள்ள வெப்பம் வெளியேற விரும்புகிறது. அதற்கு மேலே உள்ள புவி மேலோடு இது ஒரு வெப்பசலன நீரோட்டத்தை உருவாக்குகிறது. குவி நீரோட்டம் என்பது ஒரு வகையான திரவத்தின் வட்ட இயக்கமாகும். சூடான காற்று மேலே எழுகிறது, குளிர்ச்சி அடைகிறது. மேலும் அது மேலே எழும்பும்போது குளிர்ச்சி அடைகிறது. காற்று மீண்டும் சூடாகிறது. மேலும் அது சூடாகும் போது மீண்டும் மேலே ஏறுகிறது. இந்த சுழற்சி தொடர்ச்சியாக தொடர்கிறது. இது குவி நீரோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை கொதிக்க வைத்தால் பாத்திரத்தில் உள்ள சூடான நீர் மேலே ஏறுகிறது. மேலும் குளிர்ந்த நீர் கீழே செல்வது போல தெரிகிறது. இதுவும் ஒரு குவி நீரோட்டத்திற்கு எடுத்துக்காட்டாகும். இதே போல அதில் ஒரு பொருள் போட்டால் அந்த பொருள் நகர்ந்து கொண்டே இருக்கும். இதே போல புவியின் மேலோட்டிலும் குவி நீரோட்டங்கள் உருவாகின. இந்த நீரோட்டத்தின் காரணமாக புவித்தட்டுகளில் உள்ள விரிசலில் இருந்து எரிமலை குழம்பு வெளியேற முயற்சிக்கிறது. எரிமலை குழம்பு மேலே வந்து குளிர்ந்ததும் அது திடமாகிறது. அது தட்டுகளுக்கு இடையேயான விரிசல்களை ஒட்டிக்கொள்வதால 2 தட்டுகளுக்கு இடையேயான விரிசல் நிரம்புகிறது. இருப்பினும் பூமியின் மையப்பகுதியில் அதிகப்படியான எரிமலை குழம்பு இருப்பதால குவிந்த நீரோட்டத்தின் காரணமாக எரிமலை குழம்பு பூமியிலிருந்து வெளியேற எல்லா முயற்சிகளையும் செய்கிறது. இருப்பினும் முன்னதாக வெளியே வந்து குளிர்ந்து விரிசலின் வாயை சுருக்கிய எரிமலை குழம்பு அந்த இடத்துல அழுத்தத்தை அதிகரிக்க தொடங்குகிறது. இந்த அழுத்தம் மிகவும் அதிகமாகி அது 2 தட்டுகளையும் ஒன்றிலிருந்து மற்றொன்றை விலக்கி தள்ளுகிறது. இந்த செயல்முறை பூமிக்குள் தொடர்ந்து நடைபெறுகிறது. இதன் காரணமாக 2 தட்டுகளும் உடைந்து ஒன்றிலிருந்து ஒன்று விலகி செல்கின்றன. பூமிக்குள் நடக்கும் இந்த செயல்பாட்டின் காரணமாக இன்று வெவ்வேறு கண்டங்கள் பிரிந்துள்ளன. இந்த செயல்முறை பூமியின் ஆழத்தில் தொடர்கிறது. மேலும் இந்த செயல்முறையின் காரணமாக கடலின் ஆழத்தில் புதிய பாறைகள் உருவாகின்றன. நண்பர்களே, பூமியில் உள்ள 2 தட்டுகளுக்கு இடையிலான இந்த விரிசலை பல இடங்களில் காணலாம். பூமியின் மேலோடும் மேல் கவசமும் டெக்டோனிக் தட்டுகள் எனப்படும் பெரிய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. இந்த பெரிய தட்டுகள் கடல் மேலோடு மற்றும் கண்ட மேலோடு ஆகியவற்றால் ஆனவை. டெக்டோனிக் தகடுகளின் விளிம்புகள் தட்டு எல்லைகள் என்று அழைக்கப்படுகின்றன. பெரும்பாலான புவியியல் நிகழ்வுகள் டெக்டோனிக் தட்டுகளின் விளிம்புகளில் நிகழ்கின்றன. அது பெரும்பாலான நிலநடுக்கங்கள் தட்டு எல்லைகளுக்கு அருகில் நிகழ்கின்றன. உயரமான மலைத்தொடர்கள் தட்டு எல்லைகளுக்கு அருகில் உருவாகின்றன. எரிமலைகள் வெடிக்கின்றன மற்றும் கடல் அகழிகள் உருவாகின்றன. புவித்தட்டுகளின் இந்த நகர்வு கண்ட நகர்வு என்று அழைக்கப்படுகிறது. பூமியில் டஜன் கணக்கான தட்டுகள் உள்ளன. அவற்றில் சில ஒன்றுக்கொன்று விலகி செல்கின்றன. மற்றவை ஒன்றையொன்று நோக்கி நகர்ந்து மோதுகின்றன. சில தட்டுகள் மிகவும் பெரிதாக இருப்பதால அவற்றின் அடியில் உள்ள வெப்பம் வெளியேற வழி இருப்பதில்லை. அந்த வெப்பம் அந்த தட்டின் மேலோட்டின் மீது அதிக அழுத்தத்தை செலுத்துவதால அது மேலோட்ட உடைத்து வெளியே வருகிறது. இதை நாம் எரிமலை என்றும் அழைக்கிறோம். இப்போது இந்த கண்ட நகர்வு செயல்பாட்டில் சில தட்டுகள் ஒன்றுக்கொன்று விலகி செல்கின்றன. மற்றவை இணைகின்றன. 2 தட்டுகள் இணையும் போது ஒரு தட்டு கீழ் நோக்கியும் மற்றொரு தட்டு மேல் நோக்கியும் நகர்கிறது. பாறைகள் கீழ் நோக்கி நகரும் போது உருகி எரிமலை குழம்பாக மாறுகின்றன. இந்த செயல்முறை பூமிக்குள் தொடர்கிறது. இதனால 2 தட்டுகளுக்கு மேலே உள்ள கண்டங்கள் ஒன்றுக்கொன்று நெருங்கி வருகின்றன. மேலும் அவற்றுக்கு இடையான பெருங்கடலும் 2 கண்டங்களுக்கு இடையான தூரம் குறைகிறது. ஒரு கண்டத்துல 2 கண்டங்களும் மோதி ஒரு மீப்பெருங்கண்டத்தை உருவாக்குகிறது. பாங்கேயா மீப்பெருங்கண்டம் முதலில் லோரேஷ் மற்றும் கொண்டுவானா என 2 பகுதிகளாக பிரிந்தது என்று வைத்துக் கொள்வோம். சில மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு இந்த 2 மீப்பெரு கண்டங்களான லோரேஷ் மற்றும் கொண்டுவானாவும் தனித்தனி கண்டங்களாக பிரிய தொடங்கின. தென் அமெரிக்கா ஆப்பிரிக்காவிலிருந்து விலகி சென்றது. வட அமெரிக்கா ஐரோப்பாவிலிருந்து விலகி சென்றது. ஆஸ்திரேலியா அண்டார்டிகாவிலிருந்து பிரிந்தது. மேலும் சுமார் 14 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா தென்கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து பிரிந்தது. இந்த நிகழ்வு சில இடங்களில் பெரிய பள்ளத்தாக்குகளையும் மற்ற இடங்களில் பெரிய மலைத்தொடர்களையும் உருவாக்கியது. தட்டுகள் ஒன்றிலிருந்து ஒன்று விலகி சென்ற இடங்களில் பெரிய பள்ளத்தாக்குகளும் 2 தட்டுகள் இணைந்த இடங்களில் மலைத்தொடர்களும் உருவாகின. 2 தட்டுகள் இணைந்த போது ஒரு தட்டு மற்றொன்றின் மீது ஏறி உயரத் தொடங்கியதால இது நிகழ்ந்தது. இது பெரிய மலைத்தொடர்கள் உருவாவதற்கு வழிவகுத்தது. பூமியில் மலைத்தொடர்கள் உருவாவதை போலவே 2 தட்டுகள் உடைந்து பிரிந்த இடங்களில் அரிசோனாவில் உள்ள கிராண்ட் கேனியன் போன்ற பெரிய பள்ளத்தாக்குகள் உருவாகின. கிராண்ட் கேனியன் சுமார் 450 கிலோமீட்டர் நீளத்துக்கு பரவியுள்ளது. இதன் அகலம் 20 கிலோமீட்டர் மற்றும்
மற்றும் இதன் ஆழம் சுமார் 2 கிலோமீட்டர் ஆகும். சுமார் 14 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா கோண்ட்வானா நிலவரப்பின் ஒரு பகுதியாக இருந்தது. அதிலிருந்து பிரிந்து மெதுவாக ஆசியா நோக்கி நகரத் தொடங்கியது. பல மில்லியன் ஆண்டுகளாக இந்தியாவின் நிலவரப்பு ஆசியாவை நோக்கிய தனது பயணத்தை தொடர்ந்தது. பொதுவாக புவித்தட்டுகள் ஒரு வருடத்தில் 5 சென்டிமீட்டர் வரை நகரக்கூடும். ஆனால் இந்தியாவின் நிலவரப்பு சாதாரண வேகத்தை விட 4 மடங்கு வேகத்தில் ஆசியாவை நோக்கி நகர்வை தொடர்ந்தது. இந்தியா ஆண்டுக்கு சுமார் 20 சென்டிமீட்டர் வேகத்தில் ஆசியாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது.